அடுத்ததான் நம்ம வந்து ஒரு ப்ரோட்டீன் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப் அளவு பாதாம், ஒரு கப் அளவு வால்நட், ஒரு கப் அளவு முந்திரி, இது மூணையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது மூணும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அடுத்ததாக 1 கப் ஆஃப் பம்ப்கின் சீட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பம்ப்கின் சீட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு சீட்ஸ் கூட உங்களுக்கு ப்ரெஃபரபிள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா இந்த பம்ப்கின் சீட்ஸும் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு கப் அளவு எள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா படபடன்னு பொரிஞ்சு, இது நீங்கள் கருப்பில் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ப்ரோட்டீன் பவுடரில் கலர் வந்து இதாக தெரியுங்கிறதுனால நான் வந்து வெள்ளை எள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா படபடன்னு பொரிஞ்சு வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடைசி இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து 3 கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துக்கிறோம். மக்கானா சேர்த்துட்டு, அதாவது தாமரை விதைகள் சொல்லுவாங்க, அதை வந்து சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் நம்ம அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். மக்கானா நல்லா வறுபட்டுருச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ப்ரோட்டீன் பவுடருக்காக அரைச்சி வச்சுருந்த கண்டென்ட் எல்லாத்தையும் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக இது கூட சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் அந்த கப்லேயே 1 கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பனங்கல்கண்டு போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். நம்மளோட ப்ரோட்டீன் பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு இதில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோட்டீன் பவுடரை அப்படியேவும் சாப்பிட்லாம், பாலில் போட்டும் குடிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக நெய் விட்டு இதை ஒரு லட்டு ஃபார்ம்லேயும் பொரித்து டெய்லி சாப்பிட்லாம். இது வந்து உடம்புக்கு ஹை ப்ரோட்டீன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். இப்போ இந்த ப்ரோட்டீன் பவுடரை வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பேசனில் எடுத்துட்டோம். இது எப்படி லட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து நெய் வச்சு உருக்கிட்டுருக்கேன். நெய் நல்லா உருக்கிடுச்சு. இது இந்த மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிக்க போகிறோம். நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து அப்படியே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட ப்ரோட்டீன் லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சத்தான நம்ம ப்ரோட்டீன் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க.